الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. قال النبي صلى الله عليه وسلم من صلى علي صلاة واحدة صلى الله عليه 10 صلوات فحطت عنده 10 خطية ورفعت له 10 درجات سنن النسائي أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அனைத்து புகழும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிருக்கும் உயிரான உயிரிடும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அந்த ரஹ்மானுடைய வற்றாத கருணையும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் ஆஃபியத்தும் சலாமத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. வாழும் காலமெல்லாம் பரிபூர்ண ஈமானோடு தக்குவாவோடு சலாமத்தோடு நல்ல பல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்த புரிவானாக. கண்ணியம் பொருந்திய இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உன்னதமான மஜ்லிஸ் நமக்கெல்லாம் தெரியும். நம்முடைய நண்பர் அப்துல் ரஹ்மான் மஹதரி அவரிடத்துல பேசிக் கொண்டிருக்கிற பொழுது தலைப்பு விஷயமா கேட்டாங்க. இந்த தலைப்பு பற்றி சொல்லுகிற பொழுது அவங்க சொன்னாங்க, நபியை பற்றி மனசு ஒரு தலைப்பு எடுத்துக்கலாம். இப்ப நான் சொன்னேன் என்னன்னா, வல்லல் நபி மீது வழிமாறுகளின் செலவார். நான் ஏன் இந்த தலைப்பை அவங்களுக்கு அதுக்கு கொடுத்தேன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம். இந்த பள்ளி எப்படிப்பட்ட பள்ளி என்றால், கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், இறைநேச செல்வர்கள், ஆதரவுள்ள பள்ளி, முஹப்பத்து நிறைந்த பள்ளி, வழிமார்கள் மீது நேசம் கொள்ளக்கூடிய பள்ளி. இங்கு குழும்பி இருக்கக்கூடிய அனைவர்களும் வழிமார்கள் மீது பிரியம் கொள்ளக்கூடியவர்கள். இந்த மஸ்ஜிதில் பார்த்தீர்களானால் ஏனைய மஸ்ஜிதுகளை விட இங்கு நிறைய இபாதத்துகள், உமரியான இபாதத்துகள் நடந்து கொண்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கு அருமையான பெருமக்களே. அதனால் ஹஸரத் சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அது புதுமாப்பிள்ளை, உண்மையிலேயே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா ஹஸரத்துக்கு தான் நான் கொடுப்பேன். காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய நடைமுறை, அவருடைய இபாதத்து, வணக்க வழிபாடுகள் மிக உன்னதமான. அதுவும் ஒரு படி மேல் சொல்ல பொறுமையானால் இறை நேசப்பட்டு உள்ளது. அதனால எனக்கு ரொம்ப பெரிய ஹஸரத் மேல இப்ப இல்லைங்க, முன்னாடியே நான் ஆசைப்பட்டிருக்கேன். எனக்கு பையன் இருக்கிறான், 19 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். அதே ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா ஹஸரத்துக்கு நான் என்ன செய்வேன். அதனால இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு உள்ளவர்கள் ஹஸரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கிறேன் அருமையான மக்கள். ஏனென்றால் நல்ல குணமுள்ள ஒரு மாப்பிள்ளை வேணுமா இல்லைங்களா? அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு நீடித்த ஹயாத்தையும் பரிபூர்ண ஆஃபியத்தையும் தந்தல் புரிவானாக.
இந்த மஜ்லிஸில் குழுந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ண ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை தந்த பரிவானாக. அதுதான் கோடிக்கணக்கை விட பெரிய செல்வம் ஆஃபியத்தை தான். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது ஆஃபியத்தை பற்றி தான் கேட்டார். அந்த ஆஃபியத்தை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக இந்த மஜ்லிஸில் கலந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்த பரிவானாக. விஷயத்துக்கு வந்தார் அருமையான மக்களே. இப்ப இந்த தலைப்புல நபியவர்கள் மீது வழிமாறுகளின் சொல்லலாம். நீங்க பார்க்கலாம், ஒரு நிகழ்வு. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புது மாப்பிள்ளை. அவங்க புது மாப்பிள்ளை. கல்யாணம் காலையில முடிஞ்ச உடனே மத்தியான நேரத்துல விருந்து கொடுக்குறாங்க. விருந்து கொடுக்கிற பொழுது சஹாபாக்கள்லாம் வந்து அந்த மத்தியான விருந்தை சாப்பிட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா அங்கே உட்கார்ந்தாங்க. புது மாப்பிள்ளைக்கு என்னங்க இருக்கும், கல்யாணம் முடிச்சு சாப்பிட்டோம்னா போகணும்னா, சஹாபாக்களுக்கு என்னன்னா எப்பொழுதுமே நபியவர்களோட இருக்குது. நபியவர்களோட இருந்தா அவங்களை விட்டு பெரிய மனசு வராது. அந்த அளவுக்கு நபியவர்களோடே இருப்பார்கள் சஹாபாக்கள். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கம். சாப்பிட்டாங்கன்னா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லப்படுவீங்களா? அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொல்லுகிறான். அந்த சஹாபாக்களை பார்த்து என்ன செய்யறான், நபியவர்கள் மூலியமாக வகி இறக்கி சொல்லி காட்டுகிறான். திருமணம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா நீங்க என்ன செய்ய, வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் அங்க இருந்துக்கங்க. ஏன்னா நபி அவங்களுக்கு புதுசா திருமணம் இருக்கு. அதனால அவங்க குடும்பத்துல இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்றால் வீட்டுக்கு போங்கன்னு சொல்றதற்கு இப்படி ஒரு ஹிக்மத் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் நபியவர்களை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிற பொழுது அவர்களுடைய நினைப்பிலேயே இருக்க வேண்டுமா, நீங்க சேர்ந்து இருக்கணுமா? அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா அல்லாஹ் இறக்குறான். அப்பதான் அந்த ஆயத்தை இருக்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இத சொல்லுங்க பாப்பா. ஸலவாத் இந்த ஆயத்து ஓதிட்டு என்ன செய்யுங்க, ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸிய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸிய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். எங்களுடைய ஷேഖன் அடிக்கடி இந்த ஆயத்தை ஓதின உடனே என்ன செய்வாங்கன்னா இந்த ஸலவாத் சொல்லுவாங்க. சரி, நிறைய ஸலவாத்துக்கள் இருக்கு. இந்த ஆயத்தை ஓதின உடனே இந்த ஸலவாத்தை கண்டிப்பா ஓதுவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி நான் ஷேഖுடைய தொடர்புகளை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் ஆக்கியப்படுவாங்க. அவருடைய சுரூபத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் என்ன செய்வான், கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாங்க. அருமையான பெருமக்களே, இந்த ஆயத்துல சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க தூரத்துல இருந்தாலும் நபியவர்கள் மீது ஸலவாத் சொன்னீங்கன்னா நபியவர்களோடு நீங்க இருக்கீங்க. நம்ம எங்க இருக்கோம், நபியவர்களோடு இருக்கிறோம். அதுல ஒளிமறவே இல்லை, சந்தேகமே இல்லை. இந்த மஜ்லிஸ், இந்த சபை இருக்கிறதே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆத்மீகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் இப்போது ஸலவாத் சொன்ன உடனே அங்கு மதீனா நகரத்தில் என் உயிருக்கும் உயிரான உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஸலாத்தை அவர்கள் காதால் கேட்கிறார். அப்ப அதனுடைய தொடர்பு நமக்கு இருக்கிறது. அருமையான அதனால அதுதான் அல்லாஹ் அப்படி சொன்னார். சஹாபாக்களுக்கு எப்படி சொன்னாரோ அதே போல்தான் நமக்கும் அவர்களோடு இருக்கிறோம். ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் பாருங்க, இந்த ஆயத்தினுடைய விளக்கங்கள் நிறைய உலமா பெருமக்கள் தான் பேசியிருப்பாங்க ஆயத்தினுடைய. இப்ப இதனுடைய விரிவாக்கத்தை பாருங்க. இல்லல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ்வாகிறவன் என்ன செய்யறாங்க, அதன் நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார். நபியவர்கள் மீது அல்லாஹ் எப்படி சொல்லுகிறார்? இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன என்று சொல்கிறார். யுஸல்லூன, மலக்குகளும் அல்லாஹும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகிறார்கள் என்று அதுக்கு அர்த்தம். இதுக்கு விளக்கம் தருகிற பொழுது தஃசீர் முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தருகிற பொழுது இஸ்திம்ரா என்கிற வார்த்தையை போடுவாங்க. இந்த யுஸல்லூன வார்த்தைக்கு இஸ்திம்ரா என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நேரத்தில் மட்டும் சொல்லிக் கொள்ளவில்லை. அவன் தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்றால் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கார்? நம்மள மாதிரி அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸிய்யிதினா முஹம்மதின் அவன் சொல்றான். அல்லாஹ் இந்த இடத்தில் விளக்கம் தருகிறார்கள், நீண்ட தூர விளக்கம். இந்த யுஸல்லூனங்கிற வார்த்தைக்கு நீண்ட தூர விளக்கம் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால்
அல்லாஹ் ஸலவாத்தை சொல்லுகிறான் என்றால் நபி அவர்கள் மீது அருள் பாலிக்கிறான், ரஹ்மத்தை பொழிகிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்தார்கள் ஆளுகளுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க, ஈரு உலகம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அருமையான மக்கள், ஈரு உலகம் அல்ல, அகில உலகம். 7 வான், 7 பூமி, கடல், கடல் இருக்கக்கூடிய இன்னும் பல வஸ்துக்கள் அத்தனையுமே அடக்கம் உள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீனாக உயிருக்கும் உயிரான உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபி செஞ்சிருக்கிறார், அனுப்பி செஞ்சிருக்கிறார். அருமையான அப்ப ரஹ்மத்தாக வந்திருக்கிறாங்க. நல்லா ஞாபகம். அருமையான மக்களே, நபி அவர்களை எப்படி ஸலவாத் சொல்கிறானோ இப்படித்தான் அருள் பாலிக்கிறான், இன்னும் கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் ஸலவாத் சொல்றான். என்னங்க? அல்லாஹ் நபி அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். எங்கு கண்ணியப்படுத்துகிறார்? முதலிலே எல்லா வானவர்களை அழைத்துக் கொண்டு சொல்லுகிறார், என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்கள், அவர்கள் உயர்வு மிக்கவர்கள். எப்படிப்பட்டவங்க? உயர்வானவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வரஃபஅனா லக ذிக்ரக், வரஃபஅனா லக ذிக்ரக். இந்த புகழ் இருக்கிறதே, அது அல்லாஹ் என்ன செய்கிறான் சொன்னால் மலக்குகளுக்கு முன்பாக வைத்து புகழ் குறைக்கிறார். நம்ம புகழ்றோமா இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில வைத்து எப்படி எப்படி புகழ்கிறோம். பெருமக்கள், ஞானவான்கள் புகழ்வதற்கு எல்லை இல்லை. அருமையான பெருமக்கள், நாம வேண்டுமானால் மேலோட்டமா புகழுகிறோம். அவங்க என்ன செய்வாங்க? ஞானவான்கள் அப்படியே அர்த்தங்களை உள்ளடக்கி கொண்டு ஆத்ம ரீதியிலே உள்ளமும் நாவும் சிந்தனைகளும் ஒன்றிணைத்து உயிருக்கும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவது அவங்களுடைய வாழ்க்கையிலேயே சிறந்ததாய் நிரந்தரமாக இருக்கிறார்கள். அப்ப கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? வரஃபஅனா லக ذிக்ரக் என்கிற மாதிரி அந்த ஆயத்துக்கு ஒப்ப அல்லாஹ் வானவர்களுக்கு முன்பாக கண்ணியப்படுத்துகிறான், வானவர்களிடத்திலே புகழ் குறைக்கிறான், வானவர்களுக்கு முன்பாக நீங்கள் அவர்களை மரியாதை செய்யுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுவதுதான் ஸலவாத். வேற ஒண்ணும் இல்லைங்க. ஸலவாத்னு சொன்னா அந்த சல்லாங்கிற வார்த்தைக்கு நிறைய பொருள் கொடுக்கிறார்கள். தொழுகை, துஆ, இன்னும் பல காரியங்கள் அத்தனைக்கும் என்ன செய்வார்கள்? அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் அல்ல, பல விரிந்திருக்கிறது. ஒரு பொருள் இல்ல. அப்ப கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வானலோகத்தில் புகழலாம். ஒரு இறுதியா சொல்றேன் பாருங்க, அல்லாஹ் எப்படி கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகளை மேகராஜுக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேகராஜுக்கு போனாங்க. அப்ப மேகராஜுக்கு இருக்கக்கூடிய எல்லா மலக்குகளும் அவங்களுடைய வருகை எவ்வளவு கண்ணியம், அவங்களை எவ்வளவு மரியாதை செய்தார்கள் என்பது வரலாறு நமக்கு நிறைய தெரியும். மக்கள், அப்ப அப்படிப்பட்ட கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸலவாத்தின் மூலியமாக அங்கு மட்டுமல்ல, இந்த ஆயத்தை நான் ஓதி காமித்தேன் அல்லவா, இந்த எங்க இப்ப ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இறங்குச்சுங்க இந்த ஆயத்து. இந்த இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூனங்கிற ஆயத்து எப்ப இறங்குச்சுன்னா ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இறங்கியது. அந்த 5ஆம் ஆண்டு இறங்கியதுல கண்மணி மதீனா நகரத்தில் இருக்கிற அந்த ஆயத்து கடமை, அடியார்கள் மீது ஸலவாத் சொல்வதற்கு கடமையான நிலையத்தான் அந்த ஆயத்து இறங்குச்சு. ஆனா அல்லாஹ் உலகம் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் இதை அவ்வளவுதான், இந்த கியாமத் நாள் வரைக்கும் தான் ஸலவாத் இல்லை. நபி அவர்கள் மீது கியாமத் நாளுக்கு பிறகும் அல்லாஹ் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருப்பார். அல்லாஹ் ஹய்யுன், அல்லாஹ்வாகிறவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட உயிர் உள்ளவன், அவன் உயிருக்கும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இதுக்குத்தான் இப்போது போதுங்க. அந்த வந்து இன்னும் நிறைய இதை முடித்துக் கொள்கிற மக்களே, இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. மலக்குகள் ஸலவாத் சொல்றாங்க. எப்படி ஸலவாத் சொல்றாங்க? ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி அடுத்துக்கு போறேன். மலக்குகள் நபி அவர்கள் மீது துஆ செய்கிறார்கள். நபி அவர்கள் மீது துஆ செய்கிறார்கள். நபி அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறார், பாவ மன்னிப்பு தேடுகிறார். எப்பொழுதெல்லாம் மலக்குகள் கோடான கோடி மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் துஆ செய்து கொண்டும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கடுத்து வாருங்கள், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அடியார்கள் என்ன செய்யுங்க? ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கும்.
இந்த முஃமின்கள் என்று சொன்னால் நிறைய உள்ளடக்கம் சாதாரண மனிதர்களுக்கும் சொல்லுவாங்க, இறை நேசர்களுக்கும் சொல்லுவாங்க. முத்தகீன்கள் சாலிஹீன்கள் பட்டியலிடப்படுகிறது. ஈமான் என்பது ஒரு படித்தரம், வழிமார்களுக்கு ஒரு படித்தரத்தில் உள்ளவர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த வழிமார்களும் செலவாத்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நாமும் செலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அந்த செலவாத்து எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், நம்முடைய நாவல் ஈரம் இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அருமையான மக்களே, வல்லல் நபி மீது வலிமார்கள் சொல்லக்கூடிய செலவாத்து இருக்கிறதே, அது அலாதியானது, எப்படிப்பட்ட உன்னதமானது என்பது எல்லாம் வரலாறு நமக்கு அப்படியே அடுக்கிக் கொண்டே செல்கிறது. அருமையான மக்களே, சிந்திச்சு பாருங்க. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார், ஹதீஸிலே வருகிறது. அருமையான மக்களே, நீங்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். அவர்களோடு நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் என்னை பிரியப்பட்டவர்களாக இருந்தீர்கள். என்னை பிரியப்பட்டவர்களாக இருந்து சொன்னால் நாளை சொர்க்கத்திலே என்னோடு இருப்பீர்கள் என்றார்கள் கண்மணி. அப்ப வழிமாறுகளை நாம் பிரியப்படுகிறோம். வழிமாறுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் இருப்பார்கள், நாமும் இருப்போம் என்று சொன்னால் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக சுவனபதியை இருப்பதற்கு இந்த ஸலவாத் ஒரு உன்னதம் மிக்கதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த உன்னதமான மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஸலவாத்தை விட்டுவிடக்கூடாது. செலவாத்துன்னா என்னங்க? கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல உங்களை நாங்க சலாம் சொல்றோம், அந்த சலவாத் எப்படி சொல்றது அப்படின்னா சொல்லிக் கொடுத்தாங்க. நம்ம தொழுகையில ஓர பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த நம்ம ஓதுறோம் பாத்தீங்களா, இந்த செலவாத்தை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு செலவாத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் செலவாத்தை நிறைய ஓதி இருக்கிறார்கள். பெருமக்கள் செலவாத்தை நிறைய அடிக்க இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான செலவாத்து இருக்கிறது. அடிப்படை என்னங்க? செலவாத்தின் அடிப்படை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இந்த ஒரு துண்டு தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இந்த இடத்துல சொல்றேன், எனக்கு செலவாத்தினுடைய நிறைய அரபி வாசகங்கள் தெரியல, நான் என்ன செய்வது? நான் செலவாத்து சொல்ல வேண்டும், நிறைய நன்மைகள் பெறணும், நிறைய ஆஜத்துகளை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் தமிழ்ல கூட என்ன செய்யலாம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுங்கிற வார்த்தையை சொல்லிட்டு நாங்கள் அடுத்து வரக்கூடிய வாசகங்கள் அரபி வாசகங்கள் நிறைய இருக்கு. இறை நேசர்கள் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். செலவாத்துக்கள் நூற்றுக்கணக்கான செலவாத்துக்கள் இருக்கிறது, அதற்குண்டான சிறப்புகள் இருக்கிறது, அதற்குண்டான மேன்மைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த செலவாத்தை நாம் தமிழில் என்ன செய்யலாம்? அழகான முறையில் சொல்லி அந்த பயனை பெற்றுக் கொள்ளலாம். அருமையான பெருமக்களே, நான் சொல்ற பின்னாடி வழிமாறுகள் எப்படியெல்லாம் செலவாத்து சொன்னார்கள் என்பதை பட்டியலிட்டு காட்டுகிறேன். நிறைய இருக்கிறது, ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு செல்வேன். அருமையான பெருமக்களே, அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செலவாத்தை விட்டுவிடக் கூடாது. நம்முடைய எந்த நிலையிலும் சரி செலவாத்து என்பது உன்னதமிக்கதாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விளக்கத்தை நான் சொல்ற ஹதீஸை சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன். மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதன், பிரபலமான ஹதீஸ். எவர் ஒருவர் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு ஸலவாத்தை சொல்கிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ர ஸலவாத்தின், அல்லாஹ் தஆலா 10 ஸலவாத்தை அந்த அடியார் மீது சொல்லுகிறார். அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான் என்றால் அருள் பாலிக்கிறார். நான் இந்த ஹதீஸை எப்படி நான் நோக்கின்னு சொன்னா, 10 அருள்னா என்னங்க? அல்லாஹ் அருள் பாலிக்கிறான். அல்லாஹ் 10 தடவை செலவாத்து சொல்றான்னா இந்த 10 வகையான அருள் என்ன என்பதை கிதாபில் பார்க்கிற பொழுது நிறைய விளக்கம் தருகிறார்கள். அருமையான மக்களே, நீங்கள் பாருங்கள், அவரவர்களுடைய வாழ்க்கையில சுத்தமா சொல்ல போறமையானால் ஒவ்வொருத்தர் ஒரு செலவாத்து சொல்லிட்டாருன்னா அவருக்கு அல்லாஹ் 10 அருளை வழங்குகிறார், ரஹ்மத்தை கொடுக்கிறார். இந்த 10 ரஹ்மத்து என்னென்ன அவருடைய வாழ்க்கை? உதாரணமா சொல்ல போறமையானால் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா உணவு இல்லாம இருக்கிறார். அப்ப இந்த செலவாத்தை கொண்டு அல்லாஹ் உணவை கொடுக்கிறார். வியாபாரத்தில் பரக்கத்து இல்லாம இருக்கு, இதை பரக்கத்து ஏற்படுத்துவதற்கு இந்த ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்கிறார். இப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன ரஹ்மத்தை பெற வேண்டுமோ அத்தனை ரஹ்மத் 10 வகையான ரஹ்மத்துகளையும் உள்ளடக்கிக் கொள்ளும். உங்களுடைய கருப்பறையில் வைத்துக் கொள்ளுங்கள்.
உங்களுடைய கற்பனைகள்ல இந்த ரஹ்மத் அல்லாஹ் எனக்கு வேண்டும், இந்த ரஹ்மத் எனக்கு வேண்டும் என்று நினைத்தீர்களானால் அல்லாஹ் 10 ரஹ்மத்தை கொடுக்கிறார். ஒரு ஸலவாத்து கிடைக்கக்கூடிய வெகுமதி அருமையான மக்களே. இன்னும் சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹுத்தத் அன்ஹு வஹுத்தத் அன்ஹு அஷ்ரு ஹதீஆத்தின், 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். 10 பாவங்கள் அல்லாஹ் என்ன செய்றாங்க? மன்னிக்க. 10 பாவங்கள் என்னென்ன பாவங்கள்? உதாரணம் சொல்றேன். கண்ணால் செய்த பாவம், நாவினால் செய்த பாவம், காதால் செய்த பாவம், கரத்தால் செய்த பாவம், காலால் செய்த பாவம். எத்தனை பாவங்களுக்கு? பெரும்பாவங்களை விட தவிர்த்துட்டு சின்ன சின்ன பாவங்கள் இருக்குது. அத்தனை 10 பாவங்களையும் அல்லாஹ் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். நீங்க வேறொரு கருப்பணியில் எடுத்துக்கங்க. வேறொரு பாவங்களை எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று நினைத்தால் சின்ன பாவங்களில் அல்லாஹ் மன்னிக்கிறார். இதுதான் அந்த ஒரு ஸலவாத்துக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்பதை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமாக பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அருமையான பெருமக்களே, ஒரு ஸிஹத்துலஹு அஷ்ரு தரஜாத்தின், 10 அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துகிறார். துன்யாவில் உயர்த்தணுமா? உயர்த்துவார். ஆசிரத்துல உங்களுக்கு உயர்த்த வேண்டுமா? அல்லாஹ் உயர்த்துவார். சொர்க்கத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா தரஜாக்கள் ஒவ்வொரு விதத்தில் பல படித்தரங்கள் இருக்கிறது. அருமையான மக்களே, அந்த பல படித்தரங்களில் 10 வகையான படித்தரங்களில் நீங்கள் ஒரு ஸலவாத்துக்கு கிடைக்கிறது. 100 ஸலவாத்துக்கு எண்ணி பாருங்கள், 1000 ஸலவாத்துக்கு எண்ணி பாருங்கள். நீங்கள் லட்சக்கணக்கில் ஸலவாத் ஓதினீர்களானால் சொர்க்கத்தில் எத்தனை படித்தரங்கள் செஞ்சுவார். அருமையான மக்களே, அப்ப கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ஸலவாத்தை விட நம்ம விடுவார்களா? இந்த சபையில நம்ம விடமாட்டோம். நம் பெருமக்கள், நம் போன்ற குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸலவாத்தை கைவிடாதீர்கள். அருமையான பெருமக்களே, ஏனென்றால் இது உன்னதமானது. சொல்லுவாங்க, பெருமக்கள் சொல்லுவாங்க, இபாதத்துகளிலேயே தலையாயன். எல்லா இபாதத்து தொழுகு முக்கியமானதுதான், நோம்பு முக்கியமானதுதான். அதுலயும் கூட ஸலவாத் என்பது ஒரு பெரிய முக்கியமானது. ஒரு வகையில சொல்லுவாங்க. என்ன வகைன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா நம்முடைய இபாதத்துகள், தொழுகையின் நோம்புகளை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் ஸலவாத்தை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். பெருமக்கள் சொல்றாங்க, ஸலவாத்தை என்ன செய்வான்? அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுதான் ஆகுவான். ஒரு நிகழ்வை பாருங்க. தெரியாம யதார்த்தமான முறையை ஒருத்தர் சொல்றான். ஒரு மனிதன், ஒரு அடியான் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறான். ஆனால் சிந்தனையில் எங்க இருக்கு? அவன் சொல்லக்கூடிய வார்த்தையில் இல்ல, இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வேற வார்த்தை பேசிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கவனிக்காமல் ஓதக்கூடிய இந்த ஸலவாத்துக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கிறது என்றார்கள். வரலாறு பாருங்க. நாளை மறுமையில ஒரு அடியான் வருவான். ஒரு அடியான் தராசுல நன்மை தீமைகள் நிறுக்கப்படும். அப்படி நிறுக்கப்படக்கூடிய அந்த நேரத்துல அவனுக்கு அல்லாஹ் டிக்ளேர் செய்வான், நிறைய அநியாயம், அட்டுழியங்கள், பாவங்கள் செய்த அவருடைய பாவத்தின் தராசு தட்டு அப்படி கழுத்து நிற்குவான். அங்க யாரு இருப்பாருங்க? பக்கத்துல கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருப்பாங்க. 3 இடத்துல இருப்பாங்கன்னு பயன்ல கேட்டு பார்த்தீங்களா? அப்ப அந்த இடத்தில் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அல்லாஹ் இவனை நரகத்துல போறன்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. உடனே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னா, தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து நன்மை தட்டுல போட்டுருவான். துண்டு சீட்டுல நன்மை தட்டுல போட்டுருவான். போட்ட உடனே அந்த நன்மை தட்டு அப்படி கணத்து கீழே வரும், பாவத்தின் கருத்து மேல வரும். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னால், நரகத்துக்கு போகக்கூடியவனை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். சொர்க்கத்துக்கு அனுப்புகிற பொழுது அவனுக்கு ஆச்சரியம். அந்த அடியானுக்கு, யார சொல்லலாம், நான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் நரகத்துல முடிவு பண்ணிட்டான், ஆனால் நீங்க ஏதோ ஒரு துடிசிட்ட போட்டிருக்க, என்ன எப்படி கேட்கிற பொழுது அப்ப சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உலகத்துல இருக்கும்போது யதார்த்தமான முறையில என் பேர் சொல்லுகிற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாய். அந்த ஒரு துண்டு சீட்டு தான் இது என்றார். பாருங்க, கவனம் இல்லாம, எந்த ஒரு சிந்தனையும், அந்த ஸலவாத்துடைய சிந்தனை இல்லாம அவர்கள் சொன்ன அந்த ஸலவாத்துக்குண்டான பதிலுக்கு, நபி அவர்களுடைய பெயரை கேட்டு சொன்ன அந்த ஸலவாத்திற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் என்றால் எப்படிப்பட்ட உன்னதமான ஸலவாத் என்பதை நாம் நாம் சிந்திக்க வேண்டும். இன்னும் இது போன்ற சபைகள் நிறைய நம்ம என்ன செய்ய வேண்டும்? எங்கெங்கெல்லாம் ஸலவாத் மஜ்லிஸ்கள் நடக்கிறதோ,
எங்கெங்கெல்லாம் மௌலித் மஜ்லிஸ் நடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிறதோ அங்கு நாம் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நம்ம கலந்துகிட்டு தான் இருக்கிறோம், அதுல எந்த மாற்றம் இருக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த சபையில் நாம் எப்படி ஒன்று கொண்டிருக்கிறோமோ அதே போல சொர்க்கத்திலேயும் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தரப்படுவார்கள். அருமையான மக்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். செலவாத்தினுடைய அந்த வழிமாறுகள் செய்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு செலவாத்துகள் நான் பட்டியலிடுகிறேன், சுருக்கமா சொல்லியிருக்கிறதைய இருக்கிறது. அது ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லுகிறேன். இழிவிலிருந்து காப்பாற்றுவது. நம்ம உலகத்துல வாழ்றோம், செலவாத்து வேணும். நம்ம வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, சோதனைகள் இருக்கு, நோய் நொம்பலங்கள் இருக்கிறது, என்னென்னமோ நிறைய வைத்திருக்கிறோம். இதுவெல்லாம் நாம் இந்த உலகத்திலேயே தீர்ப்பதற்கு சில வழிமுறைகளை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய பெருமக்களும் என்ன செய்யறாங்க, அதை சொல்லிட்டாங்க. இப்ப இழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமா? ஒரு சம்பவங்க, என்ன சம்பவம் சொன்னா, ஒரு யூதன் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு யூதன் என்ன செஞ்சா, நபி அவங்கள்ட்ட வந்தான். அங்க ஒரு தோழர், நபி தோழர் இருந்தாங்க. அப்ப அந்த நபி தோழர்கிட்ட ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தை யூதன் கேட்கிறா, இது என்னுடைய ஒட்டகம், இது என்னுடைய ஒட்டகம், இது எனக்குத்தான் வேண்டும். நபி அவர்கள் நீதிபதி, அவங்க குர்ஆனுடைய அடிப்படையில தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க, அல்லாஹுடைய வகையினுடைய அடிப்படை தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பஞ்சாயத்து நடக்கிறது. யூதன் சாட்சியை கொண்டு வந்துட்டாங்க. சாட்சி கொண்டு வந்து இது என்னுடைய ஒட்டம் தான் சொல்லி தீர்ப்பும் வந்துருச்சு. நபி அவங்க யூதனுக்குத்தான் என்ன செஞ்சாங்க, தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆனால் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும், இது நபி தோழருடைய ஒட்டகம் தான் தெரியும், இந்த தோழருடைய ஒட்டம் தான் தெரியும். ஆனால் அங்க என்ன இல்லைங்க, சாட்சி இல்லை. அந்த முறையான முறையிலே அவர்கள் என்ன செஞ்ச தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அதுக்கடுத்து என்னங்க ஒரு சட்டம் பாயின்றா, திருடுனால் கைய வேண்டும், திருடுனா கைய வேண்டும். ஒட்டகம் போனாலும் பரவாயில்லை, ஆனால் அடுத்த சட்டம் என்ன பாயும் என்றால், திருடி விட்டால் இஸ்லாமிய சரியத்தின் பிரகாரம் கைவெட்டப்படும். அந்த தோழர் என்ன செஞ்சாங்கன்னா, கைவெட்டினாலும் பரவாயில்லை இப்படி நினைச்சாங்க. எப்படி நினைச்சாங்கன்னா, நான் என்னுடைய பிள்ளை வெளியே போகிற பொழுது மக்கள் எல்லாம் பேசுவாங்க, என்ன பேசுவாங்கன்னா, இந்த திருட்டு பையனுடைய புள்ள போகுது, திருடனுடைய பிள்ளைதான் போகுது, திருடனுடைய மனைவிதான் போய்கிட்டு இருக்கு என்கிற அந்த பெயர்ச்சி, அந்த இழிவான சொல் என்னுடைய குடும்பத்துக்கு வருகை என்று அவர்கள் அங்கலாயிட்டார்கள். அவர்கள் கவலைப்பட்டார்கள், மானசீகமாக அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். அல்லாஹ் அந்த தோழருடைய உள்ளத்தில் ஒரு விஷயத்தை போட்டான். திருப்பு வழங்கியாச்சுங்க ஒட்டகத்துல, ஒரு ஒட்டக விஷயத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த தோழருடைய உள்ளத்தில் ஒரு விஷயத்தை போட்டு நபி அவர்களுக்கு அந்த தோழர் போறாங்க, சொல்லலாம் நீங்கள் சொன்ன தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தான், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தான். ஆனாலும் நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், அதை மட்டும் கேளுங்களேன், யாரும் சொல்லலாம், சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, எல்லா சாட்சியெல்லாம் கொண்டு வந்தா இந்த ஒட்டகத்தை என்ன செய்யுங்க, கேளுங்க, இந்த ஒட்டகத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. உடனே கேட்டாங்க, ஒட்டகத்துல கேட்டாங்க. ஒட்டகம் பேசியது. யூதனுக்கு சொந்தம் அல்ல, நான் இந்த அடியாருக்கு சொந்தம் என்று ஒட்டகம் சொன்னது. அடியார் அப்ப அவங்களுக்கு அந்த யூதன் என்ன செஞ்ச, போயிட்டாங்க, ஒட்டகத்தை வாங்கி அந்த தோழருக்கு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தோழர்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா இப்படி ஒரு திடீர்னு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் உங்கள் மீது அதிகமாக செலவாக்குவதில்லை, உங்கள் மீது அதிகமாக செலவாக்குவதில்லை. அந்த செலவாக்கினுடைய வெளிப்பாடால் அல்லாஹ் தஆலா இந்த இழிவு நிலையிலிருந்து என்னை நீக்கிவிட்டான் என்றார்கள். நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செலவாக்கு ஒரு நமக்கு இழிவு ஒன்று வரணும்னா செலவாக்கு நம்ம குடும்பத்திலேயோ சொந்த பந்தத்திலேயோ சில நேரங்கள் வருங்க, அண்ணன் தம்பி மூலியமா வரும், உறவுகள் மூலியமா வரும், சமூகத்தின் மூலியமாக வரும், ஏதாவது ஒரு ரீதியில் வருகிற பொழுது நமக்கு இழிவு வருகிறது, நம்ம இழிவுபடுத்திட்டாங்களே அப்படின்னு நம் நபியவர்கள் மீது செலவாக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த இழிவு எடுத்துக் கொடுக்கிறார். இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, சோதனையில் இருந்தும் அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்மளை பாதுகாக்க. சில சோதனைகள் வருகின்றன, இக்கட்டான சோதனைகள், அந்த சோதனைகளையும் செலவாத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், போக்குகிறார். ஒரு வரலாறு நீங்கள் பாருங்கள் அருமையான மக்களே. அதாவது அந்த இறை நேசர் யாருன்னு சொன்னா மூசா ஜரீர் அப்படின்னு ஒரு இறை நேசர்.
மூசா ஜரீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறை நேசர் இருந்தார். அந்த இறை நேசர் என்ன செய்தார்னு சொன்னால், கப்பல்ல அவர் பயணமாயிட்டே இருந்தார். அவர் பெரிய ஞானி, பெரிய நான் இறை நேசத்துல கழித்தவர். அப்படிப்பட்டவங்க கப்பல்ல பயணமாகி கொண்டு இருக்காங்க. நடுக்கடல் வந்தோடனே காற்று வீசுகிறது, அலை அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் கவிழ போகிறது. மாலுமி சொல்லி விடுகிறார், கப்பல் முழுக போகிறது, நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் களிமா சொல்லிக்கீங்க, எல்லாம் மௌத்தா போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மூசா சரீருங்கிறார். அவங்க என்ன செய்யறாங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க, உறங்கி கொண்டாங்க. மக்கள் எல்லாம் அந்த ஞானவானை எழுப்புவதற்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அவங்க தூக்கத்தை மொழித்து விட்டு அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். மற்ற மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, பொதுவாக கப்பல் பயணம் 1 மாசம் பயணமா இருக்கு, நீண்ட பயணமா இருக்கு, நீண்ட நாள் ஒரு பயணமா இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்ப மக்கள் பேசிக்கிறாங்க, நான் ஏதாவது செஞ்சுட்டா மன்னிச்சிருப்பா, ஏதாவது செஞ்சுட்டா மன்னிச்சிருப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் விழித்து, கப்பல் வாசிகளே கொஞ்சம் இல்லுங்கள், கப்பல் வாசிகளே கொஞ்சம் இல்லுங்கள், கண்மணி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்தார்கள், கனவில் வந்து சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் என் மீது நபி அவர்கள் மீது 1000 தடவை செலவாக்குவது. உடனே எப்படி இருக்கும் மக்களுக்கு? ஏதாவது ஆதாரம் கேட்பாங்களா? உயிர்ல உடனே டக்கு டக்குன்னு எல்லாம் உட்காந்து செலவாக்கு போத ஆரம்பிச்சாங்க. ஓத 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 என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, 300 செலவாக்கு இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா கடல் அலைகளை அப்படியே நிறுத்திட்டார். காற்று புயல் காற்று வீசியது அப்படியே நின்று போனது. அப்படியே கப்பல் என்ன செய்தது, நல்ல நடுத்தரமான முறையில் வந்தது. அவர்கள் நினைத்தார்கள் 300 செலவாக்கு மட்டும் ஓத வேண்டாம், நாம் 1000 செலவாக்குகள் ஓதி விடுவோம். 1000 செலவாக்குகள் ஓதினார்கள், கரை வந்து இறங்கினார்கள் என்று வரலாற்று. அப்ப செலவாக்கு என்பது எப்படிப்பட்ட சோதனைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, விமானத்திலேயோ ட்ரெயின்ல போகிற பொழுதோ வாகனத்துல போகிறோம், அருமையான மக்களே, நம்ம வாகனத்துல போறோம், சோதனைகள் வராமல் இருக்க வேண்டுமானால் செலவாக்கு ஓதிக்கொண்டே போக வேண்டும். பெருமக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த, ஞானவான்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறை அருமையான மக்களே. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி உண்டான நிலைகளை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். செலவாட்டை என்றைக்கும் விட்டுவிடக்கூடாது, நாமும் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளும் குடும்பத்தார்களும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, சுலைமான் ஜரீரின்னு சொல்லி மொராக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர். மொராக்காவில அவர் பெரிய ஞானம், பெரிய கல்யாணம். எப்படின்னு சொன்னா 14 வருஷமா காட்டுல போய் தவம் இருந்தாங்க. 14 வருஷமா தவம் இருந்தாங்க. அப்படி தவமாக இருக்கிற பொழுது அவர்கள் மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வர்றாங்க. அவர் ஊருக்குள்ள வரக்கூடிய நேரத்தில் அந்த சுலைமான் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தாகம் எடுத்து தண்ணி தாகம் இருக்கிற பொழுது ஒரு கிணறு தண்ணி இருக்கு, அந்த வாணியருக்கு கயிறு இல்லை, இறக்கி எடுத்து தொடரும். அப்ப இந்த காட்சியை வந்து ஒரு சிறுமி பார்க்கிறார். சிறுமி பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, தண்ணிக்கு இதுதானே அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி செஞ்சு தன்னுடைய அந்த குழந்தையுடைய அந்த சிறுமியுடைய உமிழ் நீரை கிணத்து துப்பியது. வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான மக்களே, கற்பனை கதை அல்ல, இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்ட வரலாறு சொல்லி காட்டுகிறேன். அங்கே அந்த சிறுமி கிணத்துக்குள் துப்பியது. கிணத்திலிருந்த நீர் கொப்பளித்து மேலே வந்து அவர்கள் நீர் அருந்துகிறார்கள். நீர் அருந்தி விட்டு கேட்கிற பொழுது அந்த சிறுமியை பார்த்து கேட்கிறாங்க, இப்படி உனக்கு ஆற்றல் எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்ட. அப்ப அந்த சிறுமி சொன்னது, எங்கள் உயிருக்கும் உயிரான உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நான் அதிகமாக ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருப்பேன். அந்த ஒரு பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்று அந்த சிறுமி சொல்றது. சிந்திக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துல நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம பிள்ளைங்க வெளியில போறாங்க, பள்ளிக்கூடம் போறாங்க, விளையாட போறாங்க, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமா இல்லைங்களா? ஏதோ ஒரு கோயில் வந்து நம்ம குடும்பத்துல நமக்கு தானே சிரமம். அதனால் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ வெளியே சொல்லி செல்லுகிற பொழுது ஒரு 10 முறை நபியவர்கள் மீது செலவாத்து. இந்த செலவாத்து உன்னுடைய ஆபத்தை விட்டு அது நீக்கும். இந்த செலவாத்து உனக்கு எந்த தீங்கு வராமல் அது பாதுகாக்கும் என்று பெருமக்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதனால் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிற பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மனைவிமார்கிட்ட சொல்லி பழக்க வேண்டும். உள்ள வெளியே போகும்போது செலவாத்து சொல்லி போகணும். நம்ம வெளியே போகும்போது செலவாத்து சொல்லி போகணும்.
நம்முடைய மனைவி போகும்போது இப்ப சலவாத் சொல்லி போகணும். இந்த நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். இப்படி உருவாக்கிவிட்டால் நம்முடைய அந்த பேராபத்துகளை விட்டு பார்க்கப்படும். அந்த சிறுமி அந்த சுலைமான் ஜரீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செஞ்சாங்க, புரோக்கா. அவங்க ரொம்ப சிவப்பா இருப்பாங்க, சக்கச்சவே இருப்பாங்க, பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே அன்னைக்கு அவர் சத்தியம் செய்தார், அந்த இடத்திலிருந்து சத்தியம் செய்தார், நான் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு ஸலவாத்து தொகுப்பை என்ன செய்ய, ஒரு கித்தாபை தொகுக்க போகிறேன், ஸலவாத்து கித்தாபை தொகுக்க போகிறேன் என்று தொகுத்தார்கள். ஒரு நாளைக்கு ஒரு சலவாத். எங்க வச்சு தொகுக்கிறாங்கன்னா, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவில் அருகாமையில் மெம்பர் படி இருக்குல்ல, அந்த மெம்பர் படியில அருகாமை உட்கார்ந்து அந்த கித்தாபை எழுதுறாங்க. அப்படி எழுதுகிற பொழுது அந்த காலத்தில் இருந்த அந்த அதிகாரி, அங்க மதீனா நகரத்தில் இருந்த அதிகாரியை பார்த்து கேட்டார், என்ன எழுதிக்கிட்டு எப்படி இருக்கு. ஆனால் விடவில்லை. அருமையான மக்களே, அவர்கள் எழுதினார்கள். எழுதி முடிச்சு அதை மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தினார்கள், விநியோகம் பண்ணினார்கள். அருமையான மக்களே, அவர்களுடைய ஹயாத் தெரிந்தது, அவர்களை அடக்கம் செய்யப்பட்டது. மொராக்கா நாட்டுல ஒரு பகுதியிலே அவர்களை அடக்கம் செய்தார்கள். எத்தனை 77 வருஷம். அருமையான பெருமக்கள், 77 வருஷத்துக்கு பிறகு ஒருவர் நாடினார், இந்த கபரிலிருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்று நாடினார். அந்த கபருக்குரிய தோன்றுகிறார். அவருடைய ஜனாசா எப்படி இருக்குன்னு சொன்னால் அப்படியே இருக்கிறது. அவருடைய ஜனாசா எப்படி இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அங்கே கூடியிருந்த தோழர்கள் அந்த ஜனாசாவை உடம்பை எடுத்து இந்த விரலை அப்படி தொட்டு பார்க்கிறாங்க. செவத்த உடம்புல ரத்தம் என்ன செய்யுங்க, பட்டா கொஞ்சம் தூரம் போயிட்டு இவர். அந்த மாதிரி அவருடைய உடம்பில் அந்த ரத்தம் உயிரோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய முகத்தை பார்த்தால் அப்படியே பிரகாசமாக இருக்கிறது. அவர்களை அப்படியே கபரில் இருந்து வெளியில் எடுத்து பார்க்கிறார்கள். 7 நாளைக்கு அவர்களுடைய நறுமண வாசனை அப்படியே மறந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அந்த அவர்களை எடுத்து இன்னொரு பகுதியிலே கொண்டு போய் என்ன செய்தார்கள், அடக்கம் செய்தார்கள் என்பது வரலாறு பரிசாற்றுகிறது. இதனால் அவர்கள் ஸலவாத்து தொகுப்பை அவர்கள் என்ன செய்தார்கள், எழுதினார்கள். அதுலயே இன்னொரு வரலாற்று சொன்னா, அந்த சிறுமி சொன்ன ஸலவாத் இருக்குங்களே, அதையும் அந்த புத்தகத்துல என்ன செய்தார், அந்த சிறுமி சொல்லிக் கொடுத்த அந்த ஸலவாத்தையும் அந்த புத்தகத்தில் இணைத்து மக்களுக்கு மத்தியில் விளையும் செய்த அந்த பரக்கத்தினால் அவருடைய ஆயுள் எப்படி இருந்தது, அவருடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருந்து சொன்னால் பிரகாசமாக இருந்தது, நறுமணமாக இருந்தது, எவ்வளவு உன்னதமிக்கதாக இருந்தது என்பதை வரலாறு நமக்கு பறைசாற்றுகிறது. சொன்னால் நாம் நம்முடைய ஸலவாத்துக்களை நாம் அதிகமாக ஓதினால் நம்முடைய கபரும் பிரகாசமாக இருக்கும், நம்முடைய கபரும் நம்முடைய உடலும் நறுமணம் உள்ளதாக இருக்கும் என்பதில் இந்த வரலாறு நமக்கு பாடம் தருகிறது. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு 6 வகையான ஸலவாத்துக்களை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறேன். 6 வகையான ஸலவாத்து இருக்கிறது. பிரதி எடுத்து ஒரு 60 பிரதி எடுத்து 60-70 பிரதி எடுத்து இன்ஷால்லா நீங்க வாங்கிக்கங்க. பயான் முடிச்சு போகும்போது வாங்கிக்கங்க. வாங்கி என்ன செய்யுங்க, இதையும் படித்து பாருங்கள். ஏன்னா இதுல நான் அரபி அண்ட் அதனுடைய அரபியுடைய அப்படியே தமிழ், அதனுடைய பொருள், அதனுடைய சிறப்பு. ஏன்னா எல்லா அரபி மட்டும் எழுதிட்டா சில பேர் சொல்லுவாங்க அரபி தெரியாது, எங்களுக்கு அரபி தெரியாது, தமிழ்ல ஓதி வேணும். இப்ப எல்லா விஷயத்தையுமே ஒரு 4 பக்கத்துல ஒரு 6 ஹதீஸ்கள் மட்டும், முக்கியமான ஹதீஸ். இந்த முக்கியமான ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் எவ்வளவு உன்னதமிக்கு தெரியுமா? அருமையான பெருமக்களே, சொல்வதற்கு நேரம் இல்லை, சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லுகிறேன். அதை நீங்கள் உள்ளத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள். வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இதை கடைபிடிங்கள். நிச்சயமாக அத்தனை பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். ஒன்றே ஒன்று என்ன சொன்னா, அதாவது யமன் நாட்டை சார்ந்த அபு ஹஸ்ஸாப் சமதானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஸலவாத்தை நமக்கு தந்தாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்களா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத ஸலவாத்து. அதுக்கு பின்னாடி வரக்கிறது பெருமக்கள் நமக்கு இணைச்சு தர்றது. அந்த இணைச்சு தரக்கூடிய வார்த்தை தான் இவ்வளவு சிறப்புகளை தரும். அருமையான பெருமக்களே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸலாத்தன் தகூன லக ரிதாஅன் வ லிஹக்கிஹி அதா. உலமா பெருமக்கள் சில சபையில் துஆ ஓதும் போது ஸலவாத் ஓதுவாங்க. அருமையான பெருமக்களே, இந்த ஸலவாத்துடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த ஸலவாத்தை ஒவ்வொரு நாளும் 33 தடவை ஓதும். எத்தனை தடவை ஓதுங்க? 33 தடவை இந்த ஸலவாத்தை நீங்கள் ஓதினீர்களானால் மரணத்துல நீங்க மரணத்திற்கு பிறகு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரவுதாவுக்கு
நம்முடைய கபருக்கும் எந்த திரையும் இருக்க நேரடி பார்வை. நம்முடைய கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா பார்த்துட்டே இருப்பாங்க, நம்மளும் அவங்க பார்த்துட்டே இருப்போம். அதற்கு அவங்க வர்ணிச்சாங்க பார்த்தீங்களா, வர்ணிப்பதற்கு ஈடு இணை நேர்மையான மக்களே. அல் பாக்கியாத்து சாலிஹாத், முன்னாள் முதல்வர் எங்க ஊருக்கு அருகாமையில் இருந்த பிஎஸ்பி ஜெயலலிதா அவங்க சொல்லுவாங்க, நபி அவங்களுடைய அழகை பற்றி சொல்லும் போது, அதுக்கு பேசும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. நபி அவங்களுடைய அழகை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு எப்படிங்க, பெண்கள் எல்லாம் கையா நல்லா அறுத்துக்கிட்டாங்க. குரான் படிச்சிருப்போம். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை இருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை விட நொடிக்கு நொடி, அது சொல்லுவாங்க, இப்படி நொடிக்கு நொடி நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி முகம் அப்படி பிரகாசமாக அழகு கூடிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுடைய பார்வை நம்முடைய கபருடைய வாசனை அல்லாஹ் திறந்து வச்சுருவான். நேரடியா பார்த்து எந்த செலவாத்தை கொண்டுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸலாத்தன் தக்கூலக ரிதாஅன் வ லிஹக்ஹி அதா என்கிற அந்த செலவாத்தை கொண்டு கிடைக்கப்பட்ட இந்த பெரும்பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் ஹயாத்தில் இருக்கிற பொழுது கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அந்த ரவுதா ஷரீஃபிலே நேரடியாக நின்று கட்டி தழுவக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இரண்டாவது ஒரு விஷயம் சொன்னார்கள் பெருமக்கள், அருமையான பெருமக்களே. ஹசன் பஸ்ரீ ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய இறை நேசர். ஹசன் பஸ்ரீ ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய இறை நேசர். அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு செலவாத், அருமையான பெருமக்களே. நாளை மறுமையிலே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால் தண்ணீர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த செலவாத்துல கிடைக்கும். ஹவுலுல் கௌசர் என்று சொல்கிறதே, இந்த தடாக நீரை அருந்துவதற்கு நீங்கள் இந்த செலவாத்தை ஓதினீர்களே ஆனால் நிச்சயமாக கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால் என்ன செய்வோம். ஏன்னா அந்த நேரத்தில் தாகம் தீராதுங்க. நபி அவங்களுடைய அந்த ஹவுலுல் கௌசர் தடாக நீரை கொடுத்தாலே தாகம் தீரும். அப்படிப்பட்ட ஒரு செலவாத்தை அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள் ஹசன் பஸ்ரீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி وأصحابه وأولاده وأزواجه وذريته وأهل بيته وأصهاره وأنصاره وأشيائه ومحبه وأمته وعلينا معهم أجمعين يا أرحم الراحمين. ஒரு 2 வரி இருக்கு, கொஞ்சம் ஓதிக்கிட்டே இருந்த மனப்பாடமாய் இன்ஷா அல்லாஹ். அருமையான பெருமக்களே, இந்த ஸலவாத்தை ஓதினால் நாளை மறுமையிலே ஹவுலுல் கௌசர் தடாக நீரை எந்த சந்தேகம் இல்லாமல் அருந்துவோம். அருமையான பெருமக்களே, மூன்றாவது ஒரு செலவாத்து இருக்கிறது. ஷேக் ஷிஹாபுத்தீன் அவர்கள், அவங்க பெரிய இறை நேசர். அவங்க ஒரு கனவு வாங்குறாங்க. அந்த கனவுல ஒருவர் ஒரு செலவாத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. அந்த செலவாத்து தான் இந்த செலவாத். அருமையான பெருமக்களே, என்ன செலவாத்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஸலாத்தன் துன்ஜினா பிஹா மின் ஜமீஇல் அஹ்வாலி வல் ஆஃபாத்தி வ தக்லினா பிஹா ஜமீஇல் ஹாஜாத்தி வ துஹிர்னா மின் ஜமீஇல் ஸய்யிஆத்தி என்கிற செலவாத்தை நாம் ஓதுகிற பொழுது கடல், விமான பயணம், மற்ற சோதனைகள், அனைத்து முசீபத்துகள் இருந்து இந்த செலவாக்கம் செய்கிறது. நமக்கு நிறைய முசீபத்து இருக்கு, சோதனைகள் இருக்குன்னு சொன்னா இந்த செலவாக்கை ஓதனம் சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த சோதனைகளை அப்படி அமர்த்துகிறார் என்பதாக பெருமக்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இன்னொரு செலவாத்து இருக்கிற அருமையான பெருமக்களே, அது முக்கியமான செலவாத்து. இன்னைக்கு உள்ள காலத்தில் ரொம்ப ஹயாத்தாக இருக்கும் காலங்கள்ல இந்த செலவாத்து ஓதனம் சொன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். உடல் பிரச்சனை இன்னைக்கு நிறைய உணவுகள் நிறைய தகாத உணவுகள் இன்னைக்கு அப்படித்தான் என்ன செய்ய முடியாது. இயற்கை உணவு சாப்பிட முடியலைங்க, மருந்து உணவைத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்க. அதால் உள் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. இதை அடையாமல் இருப்பதற்கு பெருமக்கள் நமக்கு அழகாக ஒரு இறைநேசம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி محمد صلى الله عليه وسلم في الأرواح وصل على قلب محمد صلى الله عليه وسلم في قلبي وصل على جسد محمد صلى الله عليه وسلم في الأجساد وصل على قبر محمد صلى الله عليه وسلم في القبور. இந்த செலவாத்தை ஒருவர் ஓதினார் என்று சொன்னால் சிறுநீர் அடைபடுவது அது இல்லாமல் போயிடும். கிட்னி ஃபெயிலியர் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறாங்க. இதை நமக்கு கற்றுத் தந்தார்கள். இந்த செலவாத்தை நீங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ளுங்கள். இது பாதுகாப்பு. சிறுநீர் தொட்டி எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் இது நீங்கும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான பெருமக்களே, 5வது ஹதீஸை நாம் பார்க்கிற பொழுது
5வது சலாவத்துடைய சிறப்பை நாம் பார்க்கிற பொழுது அழகாக சொன்னார்கள் ஒரு இறைநேசர். வசந்த காலத்துல நீங்க வசந்த காலத்துல பாத்தீங்கன்னா செடி கொடி மரங்கள் எல்லாம் இலைகள் அதனுடைய பழங்கள் கனிவர்க்கங்கள்லாம் பார்ப்பதற்கு அப்படி பிரகாசமா நமக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கும். காற்று வீசி கொண்டிருக்கக்கூடிய அந்த சொந்த காற்றை சுவாசி கொண்டிருக்கிற போது அது மிக மகிழ்ச்சியா இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு செலவாக்குள்ள அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் பிஅததின் அவுராக்கில் அஸ்ஜாரி وبعدد الثمار وبعدد قطرات البحار وبعدد الماء கிஃபாரி என்கிற செலவாத்தை எவர் ஒருவர் ஓதிக்கொண்டே வருகிறார்களோ அப்பொழுது ஒரு அசரீர சத்தம் வந்தது. அவர் ஓதினார், அந்த இறைநேசர் ஓதிக்கொண்டிருக்கும் ஒரு அசரீர சத்தம் வந்தது. போதும் போதும் நிப்பாட்டுங்கள், ஏனென்றால் நான் உங்களுடைய நன்மைகளை எழுதுகிற பொழுது உலகம் முடிவு நாள் முடிந்ததற்கு பிறகு என்னால் எழுத முடியவில்லை என்கிறார். என்னங்க அர்த்தம்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செலவாத்துக்கு பின்னாடி என்ன செய்றாங்கன்னா, மரத்தினுடைய இலைகள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு யா அல்லாஹ் நபியவர்கள் நீ செலவாத்து சொல்வாயாக, அதனுடைய கனிகள் இருக்கு அதனுடைய எண்ணிக்கை அளவுக்கு நீ செலவாத்து சொல்வாயாக. இப்படி ஒவ்வொன்றையும் எழுதி சொல்றாங்க. அப்படி பின்னாடி அந்த வார்த்தை வருகிறது. நன்மையாக நாம கூட என்ன செய்யலாம், தமிழ்ல இந்த அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா முஹம்மது சொல்லிட்டு உலகம் 7 வானங்கள் 7 பூமி கடல் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உலகத்தில் இருக்கும் அத்தனை மரகத்தினுடைய எண்ணிக்கை அளவுக்கு யா அல்லாஹ் நீ நபியவர்கள் மீது செலவாத்து சொல்வாயாக. சொல்லாம சொல்லக்கூடாதுங்களா? அரபிய மனப்பாடமாக்கும் சிரமமா இருக்கு. இப்படி தமிழ்ல கேட்டாதான் தமிழ் தெரியாதா? மக்களே, நீங்கள் தாராளமாக இப்படிப்பட்ட போன்ற செலவாத்துக்களை சொல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நிறைய நன்மைகள், ஒரு நன்மை கிடைச்சுதான் நமக்கு எங்கேயும் போவோம், சுருக்கத்தான் போவோம். அவ்வளவு பாவம் செஞ்சிட மாட்டார். மக்களே, 6வது ஒரு செலவாத்தை நான் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். அருமையான பெருமக்களே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியில் ஹபீபில் ஆலி கத்ரி அல் அலீமில் ஜாஹில் ஜாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். இந்த செலவாத்தை நாம் ஓதுகிற பொழுது இவர் ஒருவர் ஓதுகிறார் பொழுது நம்முடைய ஜனாசாவை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரத்தால் தாங்குகிறார். 2 பேர் கபருக்குள்ள 2 பேர் கொண்டு போய் இறக்கி வைப்பதற்கு முன்பாக நம்முடைய ஜனாசாவை இந்த செலவாத்தை யார் அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்கிறார்களோ, வெள்ளிக்கிழமை எதை ஓதுகிறார்களோ, இன்னும் பல நாட்களில் ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய ஜனாசாவை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் தன் கரத்தால் வாங்கி வைக்கிறார். இந்த பாக்கியை எப்படி சாதாரண பாக்கியம், அது கிடைச்சிட்டாலே போதும். நமக்கு கிடைச்சிட்டா போதும், நம்ம கபர்களை வெற்றி அடைஞ்சிருவோம், மகசரை வெற்றி அடைஞ்சிருவோம், நாளை மறுமையிலும் வெற்றி சொர்க்கத்துக்கு போயிருவோம். அருமையான மக்களே, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம், கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம், அவங்களுடைய அத்தனையுமே வேறு அற்புதம் சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட புன்னதமான அந்த கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இது போன்ற ஸலவாத்துக்களை அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியங்களை தந்தல் புரிவானாக. ஒரு சில இதை மட்டும் நான் நடைமுறை சொல்றேன். அதாவது இறை நேசர்கள், இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய இறை நேசர்கள், சமீபத்துல இந்திகாலான இறை நேசர்கள், அவங்களுடைய வாழ்க்கைகளை படிப்பினைகள்ல ஒன்று மட்டும் சொல்றேன். நான் ராமநாதபுரம் பேரையூர்ல இமாமாயிரம், அங்க பனைக்குளம் சொல்லி ஷேக் சயீத் முகமது வலியுறுத்தான் 1957 அதான் அவங்க அவங்க ஒரே ஒரு செலவாத்தை எடுத்தாங்க. ஒரு செலவாத் அல்லாஹும்ம சிம்பிளான செலவாத். இந்த வெள்ளிக்கிழமை ஓதுற பார்த்தீங்களா, அசரைக்குறை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம். இந்த ஒரு சின்ன செலவாத்தை பாதித்துன்னு எடுத்துட்டாங்க. ஞானவான்கள் நம்ம சொல்லக்கூடிய செலவாத்துக்கும் இறை நேசர்கள் சொல்லக்கூடிய செலவாத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குங்க. அதுல என்ன வேறுபாடு நான் சொல்றேன் பாருங்க. அந்த பனைக்குளம் பாபா அவருங்க என்ன சொன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி அப்படி படிக்கிறார். இந்த நபியில் உம்மிங்கிற வார்த்தையில் நிறைய ஆழம் அதுல கருத்து பதிந்திருக்கிறது. அதை கொண்டு அந்த பேரையில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள், இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு புத்தகமே அந்த இருக்கு, ஒரு புத்தகமே அவங்க தோத்திருக்கிறார். அந்த புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சரவாத்தை கொண்டு நிவாரணம் தெரிவிக்கிறார். அபிராமன் ஒரு ஊர் பக்கத்துல, கமுதி அபிராமன், அந்த ஊர்ல ஒரு ஊமை பேச முடியாது.
பாவாட்ட வந்தாங்க, இந்த செலவாத்தை சொல்லி கொடுத்தாங்க. இதை ஓதிட்டே வாங்க, எத்தனை நாள் ஓதிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஓதிட்டே வந்தார். அந்த அந்த ஊமையினுடைய தன்மை போய் பேச ஆரம்பிச்சு. வைத்த வழின்னு ஒருத்தர் வருவாங்க. வைத்த வழி வந்தவொடனே இதை ஓதும், அல்லாஹ் ஸல்லல்லாஹு முஹம்மது நபி ரூமி ஓதுவோம். அவங்க ஓதிக்கிட்டே வரும். வைத்த வழி பிரசமாயி வருவாங்க. பிரசமாயி வந்தோடனே சுகப்பிரசவ இருப்பான்னு கேட்பாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு முஹம்மது நபி ரூமி சுகப்பிரசமாயி. அருமையான பெருமக்களே, நான் வெறும் கற்பனை சொல்லவில்லை. சமீப காலத்தில் நடந்த நிகழ்வு, எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு சொல்லியிருந்தார். நான் நீண்ட காலமாக அவங்களுடைய ரவுதா போய் தியானம் செய்ய போகணும்னு நினைச்சுட்டே முடியாது. நான் அங்கே 7 வருஷம் இமாமா இருக்க போகும்போது ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு அதாவது இதுல வந்து கொஞ்சம் வலி வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப என்ன செஞ்சேன்னா, ஒரு வாய்ப்பு அங்க படைக்குவத்துக்கு போவதற்கு வாய்ப்பு இருந்துச்சு. போனேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு நியத்து, நம் பாவ சந்தைக்கு போகிறோம், அவங்களோட துவா செய்வோம், இது சரியாக வேண்டும் என்று நினைத்து துவா செய்வோம்னு சொல்லிட்டு போனேன். பாருங்க, போய் அந்த ஊருக்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக எனக்கு நீர்க்கடுப்பு வந்து நான் பீஷாப்பு போறேன். போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு முறை இல்லை 3 முறை மீண்டும் மீண்டும் போகிறேன். அங்க தண்ணியை குடிக்கிறேன் போறேன், நீ தண்ணியை குடிக்கிறேன் போறேன். இப்படி போய்கொண்டு இருக்கிற போது அருமையான பெருமக்களே, அந்த ஊரை விட்டு நான் வெளியே வருகிற போது எனக்கு சுகமாயிடுச்சு. சாதாரணமான அவங்க வாழும் காலங்களில் இறை நேசர்களில் டாக்டராக பயன்பட்டாங்க. நிறைய நிறைய கராமத்துகள் இருக்கிறது. அருமையான மக்கள் சொல்வதற்கு நேரம் இல்லை. அதனால் வாழும் காலங்களில் இறை நேசர்கள் ஏராளம் ஏராளம். அவர்கள் நீங்கள் பற்றி பிடிங்கள். அவர்கள் நமக்கு பற்றி பிடிக்கிற பொழுது அவர்களுக்கு நமக்கு வழிமுறைப்படுத்துவார்கள். எங்குடைய சேகரா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நிஜாம்ஷா அவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, நிஜாம்ஷா சொல்லுவாங்க, நீங்க செலவாத்து ஓதுங்கள். செலவாத்து ஓதுவோம். காலையில என்ன செய்வோம், செலவாத்து ஓதுவோம். அருமையான 250 செலவாத்து ஓதுவோம். இந்த செலவாத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? எல்லா தேவைகளும் நிறைவேறும். அது உட்கார்ந்து இருக்கிறாங்க எங்களுடைய மூத்த முன்னோடி. அவங்களுடைய நிறைய அனுபவப்பட்டிருக்கிறாங்க. இந்த செலவாத்தை கொண்டு நாங்கள் நிறைய பிரயோஜனம் வந்திருக்கோம். என்ன செலவாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் 250 தடவை ஓதணும். 250 தடவை ஓதணும். இந்த செலவாத்தை கொண்டு கடன் இல்லாத வாழ்க்கை, சிரமம் இல்லாத வாழ்க்கை, எந்த ஒரு இஸ்ஸத்தாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், இலகுவாக அமைவதற்கு எங்கள் ஷேகுனா அந்த பெருமகனார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த செலவாத்தை வளமையாக காலையில் ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது நாங்கள் நிதர்சனமாக அடைகிறோம் என்று சொன்னால் நீங்கள் அடைய வேண்டுமா இல்லை? அருமையான பெருமக்களே, எந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் செலவாத்தை ஓதுங்கள். நிச்சயமாக அதை நிறைய பயன் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். இன்னொரு வேறு வாக்கியாத்து சாலிகத்துல அகலாஜிட்டு எங்களுடைய உலமா பெருமக்களுக்கு தெரியும். சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக அகலாஜிட்டு அந்த மதரசாவை நிறுவனவங்க. அப்படிப்பட்ட அந்த மதரசாவில அவங்க உறவினருக்கு ஒருத்தருக்கு உடம்பு முடியாம போச்சு. அந்த உடம்பு முடியாம போறதுனால என்ன செஞ்சாங்கன்னா, மாணவர்கள் எல்லாம் சொன்னாங்க, ரொம்ப முடியாம மருத்துவம் பார்த்தாங்க, முடியல, குணமாகாம இருக்கிறது. அதனால என்ன செய்வோம், புர்தா ஷரீஃப் சொன்னாங்க. புர்தா ஷரீஃப் ஓதுறாங்க. அப்ப புர்தா ஷரீஃப் ஓதுறதுக்கு ஆலாஜத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மௌலாய செல்லி தாய் வயிற்று 160 அடி 160 அடி இருக்குங்க. அதுல 2 மீம் சந்தி. அந்த 2 மீம் சந்திக்கிறது திரும்ப 3 முறை அதை ஓதுங்க. அதை மடக்கிற செய்யுங்க. அந்த புர்தா ஷரீஃப் கம்மியாகி போச்சு. இந்த பள்ளியில இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்குதான்னு தெரியல. அப்ப புர்தா ஷரீஃப் ஓதணும். எல்லா அரபி மதரசாக்களில் வெள்ளிக்கிழமை இரவு மகரிபுக்கு பிறகு எங்கள் எங்க அசத்திருக்கிறாங்க நீர் நீவாசில ஓதணும். வெள்ளிக்கிழமை இரவு நான் கண்டிப்பா வாரம் ஓத ஆரம்பிச்சேன். அதே மாதிரி நிறைய அரபி கல்லூரிகள் ஓதுவார்கள். காரணம் என்னன்னா, அது ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் சொன்னா, மதரசால பல ஊர்கள் இருந்து வர்றாங்க. பல அசம்பாவிதம் நடந்துருமா இல்லைங்களா? அதை தடுப்பதற்கு இந்த பொருளாட்சி நிறைய குழந்தைகள் பாதுகாப்பதற்கும், நிறைய குழந்தைகள் நல்ல முறையில் எடுப்பதற்கும் இந்த புர்தா ஷரீஃபை வளமைப்படுத்தியவர்கள் பெருமக்கள். பெருமக்களே, எங்கள் மதரசா எடுத்துக்கொண்டால் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வருகை தந்த மதரசா. அல் பாக்கியாத்து சாலிஹாத்தில் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த மதரசா. ஆலாஜத்துடைய கனவிலே இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்வார். இப்போ இருக்கக்கூடிய பாக்கியாத்து சாலிஹ் முதல்வர் அவங்களுடைய
கனவுல நிறைய தடவை கண்மணி மாமன் தலைமை மாநில கவுல் ஹாஜிங்க அவங்களுடைய கனவுல கண்மணி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பாங்க. அவர்களை கனவிலும் நனவிலும் தட்டி தழுவக்கூடிய பாக்கியத்தை தந்தக்கூடியவானாங்க. மக்களே, அந்த புர்தா ஷரீஃபை அங்கு ஓதினார்கள், ஷிஃபா அடைந்தார்கள். எங்க ஊர்ல தூத்துக்குடி ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. கொரோனா நேரம் தன் மகளுக்கு உடம்பு முடியாம மருத்துவம் பார்த்தாங்க, கைவிட்டுட்டாங்க. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா புர்தா ஷரீஃபை ஓதினாங்க. புர்தா ஷரீஃப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதற்கு நிறைய சலபாத். புர்தா ஷரீஃப் என்பது பூசரி இமாம் அவர்கள், ஷரஃபுத்தீன் பூசரி இமாம் அவர்கள் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்கால் முஹப்பத்தால் அவர்களுடைய காதலால் ஏற்றிய கவிநடைகள் தான். அதுக்கு அவங்க சொல்லிக்காம போல அருமையான பெருமக்களே, பூசரி இமாம் அவர்கள் 160 அடிகளையும் கவிநடைகளில் எழுதினார்கள். முதலில் நஃப்ஸை பற்றி வரைந்தார்கள். அதுக்கடுத்து கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், அதுக்கடுத்து முஅஜிஸாத்துக்கள், இப்படி ஒவ்வொன்றையும் அந்த அடிகளில் சொல்லி வந்து கொண்டே இருந்தார்கள். கடைசியில முஅஜிஸாத்துக்கள் சொல்லி முடிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த புர்தா ஷரீஃபை இது போன்ற நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய காலங்களில், சோதனையாக வீட்டில் முசீபத் இருக்கக்கூடிய நேரங்களில் ஓதனம் என்று சொன்னால் ஆஃபியத், சலாமத்து கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது, பரக்கத்து கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது புர்தா ஷரீஃப் மூலியமாக. இவருடைய அதற்கு அவர்கள் கொரோனா டயத்துல ஓதுறாங்க. ஓதும் போது அவங்க ஒரு வயசு வந்துட்டாங்க. அதாவது ஓதிக்கிட்டு இருக்கும்போது சபீர் லேஜெண்ட் நமக்கு வஃபாத். சபீர் லேஜெண்ட் எல்லாருக்கும் போன் பண்ணேன். போன் பண்ணி போகும்போது அது சொன்னாங்க, ஓதிக்கிட்டு இருக்காங்க. போன் பண்றாங்க சபீர் லேஜெண்ட். என்னமா புர்தா ஷரீஃப் ஓதிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போனை என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. அவங்க வீட்டுல புர்தா ஷரீஃப் ஓதிட்டு இருக்காங்க. சபீர் லேஜெண்டுடைய வீட்லயும் புர்தா ஷரீஃப் ஓதிட்டு இருக்காங்க. ஓதுற உடனே சொன்னாங்க, எதுக்கம்மா ஓதுறன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, புள்ள உட முடியாம போச்சு, அதான் ஓதிக்கிட்டு இருக்கு. அப்படியாமா, நீ ஓதுங்க. இந்த மௌலாய சல்லி வசல்லிம் தாய் மன்னபதாங்கிற 2 அடி இருக்கு பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு பைத்துக்கு பிறகு மடக்கி வரும். ஒவ்வொரு பைத்துக்கு பிறகு மடக்கி வரும். திருப்பி வரும். இப்படி ஓதிக்குவாங்க ஷிஃபாவாய். அதே மாதிரி பாருங்க, அருமையான ஷிஃபாவாய். நான் சொல்வது வெறும் பொழுதுபோக்கு அல்ல. அருமையான மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் இதுவாறு இருந்துச்சு, அதை பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், புர்தா ஷரீஃபை கையில் எடுங்கள், ஓதுங்கள், ஷிஃபாவை அல்லாஹ் கொடுப்பார். ஏன்னா பூசரி மாமாயி முடக்குவாதம், அவங்களுக்கு முடக்குவாதம் ஆயிப்போச்சு. இதை ஓதி பிறகுதான் கணவர் சரதாசன் தடை விட்டாங்க. தலைவருக்கு பிறகு ஷிஃபா ஆயிடுச்சு. அவங்களுக்கு போர்வை பச்சை போர்வை போட்டுனாங்க. அதான் புல்தான் என்று பேர் வந்தது என்பதுதான் நமக்கு வரலாறு தெரியும். அருமையான ஒரு மக்களே, அப்ப உன்னதமான அந்த புர்தா ஷரீஃப் ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன், முடிச்சாங்க. நான் 10 பிடிக்குன்னு நினைச்சேன். இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுக்காக சொல்வதற்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அருமையான மக்களே, மௌலித் ஷரீஃப்ல வரமாட்டீங்கன்னா, لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش. இது குர்ஆன் ஆயத், சூரத் தௌபால கடைசியில வருதுங்க. இது ரூஹுல் பயான், தஃசீர் ரூஹுல் பயானில இந்த வரலாறு நிகழ்வு எழுதியிருக்கிறாங்க. அபூபக்கர் ஷிப்லி, அபூபக்கர் முஜாஹித், 2 பேர் இறை நேசர்கள், உன்னதமானவங்க. ஆசிரியர், மதரசாவுடைய ஆசிரியர். அபூபக்கர் முஜாஹித் பெரிய ஆசிரியர். அபூபக்கர் ஷிப்லிங்கிறவங்க இறை நேசர். இந்த அபூபக்கர் ஷிப்லிங்கிறவங்க பார்க்கறதுக்கு பங்கையா இருப்பாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க. பக்கத்துல பைத்தியக்காரன் மஜ்னூன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தோட்டத்தில் இருப்பார்கள். அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி. இப்ப அந்த உஸ்தாதுடைய கனவை யார் கண்மணி முஹம்மது சொல்றாங்க, ஒரு மனிதர் ஷிப்லி வருவார், உங்க சபைக்கு வருவார், அவங்களுக்கு நீங்க கண்ணியம் செய்யணும், மரியாதை செய்யணும். எழுந்திருந்து போய் என்ன செய்யணும், மரியாதை செய்யணும். மறுநாள் சபை மதரசால இருக்கிறாங்க. அதே மாதிரி ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி வர்றாங்க மதரசாவுக்கு. உடனே ஓடி போய் எந்திரிச்சு அவர்களை நெத்திலே முத்தமிட்டு அப்படியே அழைத்து தன் அருகாமை வைக்கிறாங்க. அபூபக்கர் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அப்படி வைக்கிற பொழுது மாணவர்களுக்கு ஆச்சு, என்னப்பா இவர் ஒரு இதா இருக்கிறாரு, இவங்களை கொண்டு போய் நீங்க இவ்வளவு கண்ணியம் கொடுக்குறீங்க
சொன்னாங்க, நான் நேற்று கனவில் கண்டேன், கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து என்ன செஞ்சாங்க, மரியாதை செய்ய சொன்னாங்க. ஒரு 2 நாள் கழித்து மதரசாவில் உட்கார்ந்த உடனே கனவு, அதே மாதிரி கனவு பொதுவா வழிபாடுகளுக்கு தொடர்ச்சிய கனவு அப்படி வருகிற பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, கண்மணி முஹம்மது வந்த உடனே சொன்னாங்க, நீ எப்படி சிபிலியை கண்ணியப்படுத்தினாயோ அதே போல அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவானாக, உங்களை சிறப்பாக்குவானாக. காரணம் என்ன தெரியுமா, அவர் சொர்க்கவாதி. யாரு? சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொர்க்கவாதியாக இருக்கிறார்கள். அப்ப மாணவர்கள் திரும்ப நல்லா கழிச்சு கேட்டாங்க, கேட்க போகும்போது சொன்னாங்க, சொன்னாங்க அவங்க யாருன்னு சொன்னா சொர்க்கவாதி சரதாசன் சொன்னாங்க. சொர்க்கவாதி உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது இதுதான் அருமையான மக்களே, சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 80 வருட காலமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு தொழுகையும் ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைக்கும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ரப்புல் அர்ஷில் அஸீம் ஓதிட்டு 5 தடவை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 தடவை ஸலவாத். இதை எவர் ஒருவர் வளமைப்படுத்திக் கொண்டு வருகிறாரோ அவர்களுக்கு இந்த சொத்து சோழர் பறந்துறாங்க. நாம் வெறுமனே இந்த நேரத்தில் சபை கூடி பேசி நாம் கலைவதல்ல, நாம் இங்கிருந்து வெளியே செல்கிற பொழுது இந்த பாடங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த தருணத்தில் ஸலவாத்துக்களை ஓத வேண்டுமோ அந்தந்த தருணத்தில் ஸலவாத்துக்களை ஓதி நாம் ஈடேற்றம் பெற வேண்டும். இவ்வுலகத்திலையும் ஈடேற்றம் பெற வேண்டும், கபரிலையும் ஈடேற்றம் பெற வேண்டும், நாளை மஹ்ஷரிலையும் ஈடேற்றம் பெற வேண்டும், நாளை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலையும் இடம் சேர வேண்டும். அதற்குத்தான் இந்த மஜ்லிஸ். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. الفاتحة. بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين